பாகவத பாராயணமோ நித்தியபடியும் ஆத்துல பண்ணிட்டு இருந்தா, ஒரு அத்தியாயம் நித்தியபடி ஒரு அத்தியாயம் பண்ணிட்டு இருந்தாலும், இல்ல சப்தாக கிரமத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துல 2 சப்தாகம், ஒரு மாசத்துக்கு ஒரு சப்தாகம் அப்படி கிரமத்துல பண்ணாலும், இல்ல 15 நாள் பட்சாகமா பண்ணாலும், இல்ல ஒரு மாசமா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பாராயணம் பூர்த்தி பண்ணாலும், இப்படி நீ பண்ணிண்டே வந்தேன்னா என்ன ஆகும்னா, தனியா க்ஷேத்ராடனம் தீர்த்தம் புண்ணியம்னு தனியா கிடையாது. அது எல்லாம் உன்னுடைய வீட்டில தான் இருக்கு. நீ எந்த இடத்துல இருக்கியோ அதுதான் எல்லா தீர்த்தமும் வசிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலம். கங்கைன்னு தனியா ஒண்ணு கிடையாது. 2000 கிலோமீட்டர் தள்ளி இல்லை கங்கை, உன்னுடைய ஆத்துல தான் அந்த கங்கை இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடம் புண்ணிய ஸ்தலமா மாறி விடுறது. வீடுங்கிறது போய் அது ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலமா மாறிடுறது. பாபத்தை போக்கக்கூடியதான ஒரு ஸ்தலமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் மாறிடுறது. அப்பேற்பட்டது இந்த பாகவதம். அது ஒருத்தன் வீட்டில் இருந்தா, சார் எனக்கு பாகவதம் பாராயணம் பண்ண தெரியாது, அக்ஷரம் தெரியாது, எனக்கு படிக்கவே தெரியாதுன்னா வேண்டான்னு, உனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தெரிய வேண்டாம். இது போல ஒருத்தர் கதையில சொல்லிட்டு இருந்தார், அதை கேட்டேன் சார். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, அந்த புஸ்தகத்தை கிரி ட்ரேடிங்லேருந்து வாங்கி அதை கொண்டு வந்து ஆத்துல வச்சுண்டு நித்தியபடி 2 புஷ்பத்தை போட்டுண்டு வா, துளசி தலத்தை போட்டுண்டு வந்தேன்னா, அப்படி அந்த பாகவதம் வீட்டில் இருந்தாலே இத்தனை புண்ணியங்கள் கிடைக்குங்கிற. நீ அதை பாராயணம் பண்ணி ஸ்ரத்தையா பண்ணி அதுக்கு ஒரு நிவேதனம் பண்ணி அதை மனசுல வாங்கிட்டு அர்த்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த புஸ்தகம் ஆத்துல இருக்கணும், அதை நீ ஸ்ரத்தையா பூஜை பண்ணணும், 2 துளசி தலத்தை எடுத்து போடணும். போட்டேன்னா கைவல்யம் உனக்கு கிடைக்குங்கிறார். எவ்வளோ சுலபமான ஒரு மார்க்கம், கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது. இடம் தீர்த்தமா மாறுங்கிறார், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாபம் போகுங்கிறார், கைவல்யம் கைக்கு கிடைக்குங்கிறார். அப்பேற்பட்ட மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிங்கிற அந்த கைவல்யத்தை இந்த புஸ்தகம் ஆத்துல இருந்தாலே கொடுக்கணும். அதுக்குன்னு ஆத்துல வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதை பாராயணம் பண்றதுக்கு உண்டான பிரயாசம் எல்லாம் பண்ணணும். முதல் நாள் ஜென்மாத்யஸ்ய ஜ இன் மா ஜஸ்ய அப்படிங்கிறத கூட்டி படிச்சு ஒரு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வார்த்தையை பிரிக்க கஷ்டமா இருக்கு, சேர்த்து படிக்கிறது, அப்புறம் பிரிச்சு படிக்கிறது, அப்புறம் கமா போடுறது, அப்புறம் ஒரு பேராகிராஃப். ஒரு நாளைக்கு அரை அத்தியாயம், ஒரு நாளைக்கு 3/4 அத்தியாயம், ஒரு நாள் முழு அத்தியாயம், ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு. மொத்தம் ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணா ஒரு வருஷத்துல ஒரு தடவை பாவத்தை பூர்த்தி பண்ணிடலாம். ஒரு அத்தியாயம் கணக்கு வச்சுன்னு பண்ணா, இல்ல சப்தாகமா பண்ணலாம். 7 நாள்ல 15 நாள்ல பூர்த்தி பண்ற கணக்கு இருக்கு. இத்தனை அத்தியாயத்துல நிறுத்தணுங்கிற கணக்கு. இது போல மாசத்துல முடிக்கிறது. இப்படி நீ என்ன பண்ணணும்னா, அதுல பிரவருத்தி பண்ணேன்னா பகவான் உன்னை பிரவர்த்திக்கும்படியுமா பண்ணுவார். அதை மேல அவர் வழி காமிச்சு கூட்டிட்டு போவார். அந்த ஸ்ரத்தை தான் நமக்கு வரணும். அப்படி பாகவதத்துக்கு அவ்வளோ பெருமை. அது ஒருத்தர் ஆத்துல இருந்தாலே போர், எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும், பாபத்தை போக்கும். இது சுலபமா இருக்கே. எப்பேற்பட்டதுன்னா, அஸ்வமேத சகஸ்ராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாயாம்ச்ச கலாம்னார்கந்தி ஷோடசீம். இவ்வளவு சுலபமா ஆத்துல புஸ்தகத்துல இருக்குங்கிறேன். இது என்ன புண்ணியம் பண்ணினா நம்மளுக்கு கிடைக்கும்னா, அஸ்வமேத சகஸ்ராணி, அஸ்வமேதாதி யாகங்கள் 1000 பண்ண புண்ணியமும், வாஜபேய சதானிச்ச, வாஜபேயம் 100 வாஜபேயம் பண்ண புண்ணியமும் எடுத்து ஒரு திராசுல, ஒரு தட்டில் போட்டு ஒரு திராசுல வைக்கிறது. அதனுடைய புண்ணியங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல திராசுல சுகசாஸ்திர கதாயாம்ச்ச, கதையை கேட்கறதோ சொல்றதோ பாராயணம் பண்றதோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய புண்ணியத்தை எடுத்து ஒரு பக்கம் வைக்கிறது. வச்சோன்னா என்னன்னா, இந்த பாகவத புண்ணியம் இருக்கே அந்த பக்கம் தட்டு கீழே தரைய தட்டுறது. இந்த வாஜபேயம் சோமயாகம் முதலிய அஸ்வமேதம் முதலிய யாகங்கள் பண்ண புண்ணியம் இருக்கே அது மேல இருக்கு. மேல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இது வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, இது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த யஜ்யங்கள்லாம் மகத்துவம் குறைச்சலோன்னா அது குறைச்சல் கிடையாது. அதற்கு துல்லியமா இதை சொல்லணும்னா இது எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சொல்ற காலத்துல இந்த ஊரு காசியை காட்டிலும் கங்கையில இருக்கக்கூடிய, கங்கைக்கு உதாரணம் சொல்ற காலத்துல கங்கையை காட்டிலும் உயர்ந்தது காசி. அப்படி காசியில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்னா அப்ப கங்கை மட்டம்னா அர்த்தம் அப்படி கிடையாது. அதற்கு நிகரான புண்ணியம் இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படி அதை எடுத்துக்கணும். அதுபோல இந்த யஜ்ஞயாகாதிகள் புண்ணியம் மேல இருக்கு, பாகவதம் சிரவண புண்ணியம் பாராயண புண்ணியம் கீழே இருக்குன்னா அத்தனை புண்ணியத்தினுடைய வேல்யூவும்
இதனுடைய சுலபமா நம்ம பண்ணக்கூடிய பாகவதம், சுலபமா ஆத்துல இருந்து படிக்கக்கூடிய அது 7 நாள் பட்டினி, உப்பு காரம் இல்லாத சாப்பாடு, திரவியம் வேணும், ரித்திக் வேணும், விதானம் வேணும், வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும். அந்த சாஸ்திரத்தை நீ அனுஷ்டானம் பண்றதுக்கு நீ முதல்ல பிறக்கிறது பிராமண குலத்துல பிறந்திருக்கணும். உனக்கு சௌளாதி கிரியைகள் இருக்கணும், வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, வேத அத்தியனம் பண்ணி கிரகஸ்தாசிரமம் வந்து உனக்கு உங்க அப்பா உனக்கு பண்றதுக்கு அனுவாதம், உனக்கு அனுமதி தந்து, உனக்கும் அதுல ஸ்ரத்த வந்து திரவிய சகாயம் யாராவது ஒருத்தர் பண்ணி ரித்திக்கெல்லாம் மனம் உகர்ந்து வந்து இத்தனை சேர்ந்து காலம் அனுகூலமா வந்தா நீ ஒரு யாகம் பண்ணணும். அப்பேற்பட்ட 1000 அஸ்வமேதம் 100 வாஜபேயம் பண்ண புண்ணியம், இது எல்லாமே சாஸ்திர சம்மதமா பண்ணணும். இவ்வளோ கஷ்டம் இருக்குதுல, ஆனா அந்த புண்ணியம் இங்க நீ பாகவதம் வாசிச்சாலே கிடைக்கிறதுங்கிறத தான் நீ இதுல புரிஞ்சுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. பாகவதம் அவ்வளோ உயர்ந்த கிரந்தம். உடனே யஜ்ஞ யாகாதிகள் கம்மின்னு நினைச்சுக்க கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அந்த புண்ணியத்தை இந்த கலியில இவர் இவ்வளோ சுலபமா தரார். அப்பேற்பட்டது இந்த பாகவத கதா சிரவணம், அந்த பாகவத கிரந்தம். கலவுல அது இந்த கலியில அது பிரத்யக்ஷம்பா. அது மட்டும் இல்லை, எதனால இதற்கு இவ்வளோ புண்ணியம்னா, துர்லபைனைவ கதாலோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோட்டி ஜன்ம சமுத்தேன. கோட்டி ஜன்மத்தில் பண்ண புண்ணியத்தினாலதான் 1 மணி நேர பாகவத சத்தாக சிரவணம் சொல்லவோ கேட்கவோ பாராயணமோ எல்லாம் முடியும். ஒரு ஜன்மா இல்ல, கோட்டி ஜன்ம சமுத்தேன. கோட்டி ஜன்மால பண்ண புண்ணியம் இருந்தாதான் இது லபிக்கும். அப்படி இருக்கிறது நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. இந்த 1 வார காலம் நம்மளுக்கு சுலபமா அனாயாசமா கிடைக்கிறது. எதனால இதுக்கு இவ்வளோ சிரேஷ்டம்? திருப்பி திருப்பி ஏன் இந்த பாகவத்தை உயர்த்தி சொல்றான்னா அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம்னா, வெளியில பார்த்தா இது ஒரு புஸ்தகம், கிரந்தம், வியாசாச்சாரியால் பண்ணது, சுகாச்சாரியால் சேவிச்சதுன்னு நம்ம சொல்றோம். சூக்ஷ்மமா பார்த்தா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஸ்வகீயம் யத் பவேத் தேஜா தச்ச பாகவதே ததாதே திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். 120 வருஷ காலம் பகவான் அவதாரம் பண்ணா. பகவான் அவதாரா கியசங்கேயாங்கிறது பாகவதம். அதுல அவதாரம் 10, அதுல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அதுல கிருஷ்ணாவதாரம் பண்ண பகவான் 120 வருஷ காலம் அவதார காரியம் முடிஞ்சு பூர்த்தியாகி கிளம்பி என்ன பண்ணார், அந்த யாதவ சைன்யத்தோட யுத்தம் வந்து கிளம்பி போனதாக சரித்திரம். ஆனா இங்க இவர் சொல்றார் அது உண்மை கிடையாது. அவர் அப்படி யுத்தம் பண்ணி போனதாக சரித்திரம் இருக்கே தவிர, அவர் அப்படி போறது போல போக்கு காமிச்சுட்டு எங்க போனார்னா, திரோதாய பிரவிஷ்டோயம் தஸ்மாது பாகவத. போறது போல ஒரு போக்க காமிச்சுட்டு உத்தவ சுவாமி சொல்றார், இந்த பாகவத புஸ்தகத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டார். போறது போல போனார், புஸ்தகமா வந்துட்டார். புஸ்தகமா இருக்காருன்னா எப்படின்னா, தேனேயம் வாங்மயி மூர்த்தி. முன்பே சொன்னது போல ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பகவான் ஒவ்வொரு ரூபத்துல இருக்கார். ஒரு க்ஷேத்திரத்துல புஷ்கரத்துல தீர்த்தமா இருக்கார், ஒரு இடத்துல வனமாவே இருக்கார், ஒரு இடத்துல ரூபியாக இருக்கார், ஜெகநாதம் போனா தாருவா இருக்கார், பண்டரிபுரத்துல போனோம்னா மூர்த்தி அங்க சிலா விக்கிரகமா இருக்கார், அங்க பத்மநாப சுவாமியை பார்த்தா ஸ்வர்ண விக்கிரகமா இருக்கார், உள்ள இருக்கக்கூடியவர் சாலக்கிராம மூர்த்தியா இருக்கார். இப்படி ஒவ்வொரு ரூபத்துல ஒவ்வொரு பேதமா இருக்கார் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல. ஆனா இந்த பாகவதத்துல எந்த ரூபியா இருக்கார்னா, தேனேயம் வாங்மயி மூர்த்தி. நீ இப்ப எல்லா தெய்வங்கள்லையும் பிரார்த்தனை பண்ணா எப்படி கொடுக்குமோ அது போல இந்த பாகவதம் பிரத்யக்ஷ அக்ஷரமா உள்ளக்கூடியதான ஒரு தெய்வம். நித்தியபடி இதுக்கு நிவேதனம் பண்ணி பாராயணம் பண்ணி நீ அதற்கு ஒரு நிவேதனம் பண்ணி அதுல பிரார்த்தனை பண்ணினேன்னா வாங்மயி மூர்த்திங்கிறார். எது நினைச்சாலும் நடக்குங்கிறார். இதுக்கு நீ என்னன்னா, அதற்கு நீ ஸ்ரத்தையா நீ உன்னுடைய அந்த நம்பிக்கை இருக்கணும். சும்மாவான கதையில சொன்னதுனால எடுத்து வச்சு நாளைக்கு புஸ்தகத்தை வச்சுன்னு எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கக்கூடாது. அந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னா உன்னால அது நடத்தி காட்ட முடியும். அந்த புஸ்தகம் அதை கொடுக்கும். புஸ்தகம் எல்லாம் பகவான் சாட்சாத் எப்படி இருக்கார்னா வாங்மயி மூர்த்தி. அப்பேற்கொண்ட பிரத்யட்சமா பகவான் இருக்கக்கூடியதான ஒரு கிரந்தம் இந்த பாகவதம். அதனாலதான் இந்த ஆலங்குடி பெரியவா என்ன பண்ணுவான்னா, ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை தரையில வைக்க கூடாதும்பா. ஏன்னா அது பிரத்யக்ஷ கிருஷ்ணங்கிறதுனால அதை மார்பில் வச்சுன்னு படுத்துப்பா. அதுக்கு ஒரு ஆசனம் போட்டு தான் வைக்கணும். அதை மார்பில் தான் வச்சுப்பா. புஸ்தகத்தை தரையில வைக்கக்கூடாது. அப்பேற்பட்டதான மகத்துவம் கொண்டது இந்த பாகவதம்.
அது நமக்கு சுலபமாக 7 நாள் கிடைக்கிறது. இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது தேவாளுக்கு துர்லபமாக இருக்கு. நம்ம நினச்சா ஒரு சப்தாகம், நினச்சா ராமாயணம், நினச்சா எது வேணால் நடத்தலாம். ஆனால் அந்த தேவாளுக்கு அது அப்படி கிடைக்கிறது இல்லை. அந்த மகத்துவம் கொண்டு இந்த பாகவத்தை வச்சோன்னா நீ என்ன கஷ்டம் சொல்லியே அது நிவர்த்தி ஆகும். ரூபம் போகிறதுன்னு ரூபம் வரலன்னு சொன்னியே உன்னுடைய குழந்தைகளுக்கு யுவாக்களாக மாறுவா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணார்னா பதரிகாசிரமத்திலேயே நாரத சுவாமி சப்தாகத்தை ஆரம்பிச்சுட்டார். ஏத்த க்ஷணம் அந்த உடனே அந்த அந்த சந்நிதியிலேயே ஆரம்பிச்சுட்டார். சனத்குமாரர்கள் சொன்னவுடன் சப்தாகத்தை ஆரம்பித்து சொல்ல இவாளுடைய ரூபம் மாறிடுத்து. இவா எங்கேயோ இருக்கா, அவர் எங்கேயோ இருக்கார். பத்ரிகாசிரமத்தில் இவா பண்ண இவாளுக்கு ரூபம் மாறுறது. உடனே அந்த 2 குழந்தைகளை அழைச்சுண்டா ஞானத்தினால இவர் பண்ற சப்தாகத்தினால தான் இதை அடைஞ்சோங்கிறத தெரிஞ்சுட்டு நாரதருடைய சந்நிதிக்கு வர எப்படி வந்தான்னா நாதேதி நாமானி முகுர் வதந்தி ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே பகவன் நாமாவை சொல்லிட்டு 2 குழந்தைகளை அழிச்சுட்டு இந்த பதரிகாசிரமம் வர அந்த சந்நிதியில் வந்து சொன்னா இந்த மகத்துவம் பாருங்க, அந்த குழந்தைகளை மாற்றி விடுது. இப்படி சொல்லிண்டே இருக்கிற காலத்தில் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பதரிகாசிரமத்தில் இருக்கிற ரிஷிகள் அத்தனை பேரும் வந்துட்டாலாம் அந்த கதைக்கு தெரிஞ்சுண்டு. இது முதல்ல ஒரு சனகாதிகள் சொன்னார், அதை நாரதர் சப்தாகமா சொல்றாரு. அது எதற்காகன்னா இவாளுக்கு யுவா தன்மை அடையன்னு சொல்லி இந்த கதையை சொல்லி அவர் சப்தாக ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்ல சப்தாக நடந்துட்டு இருக்குன்னு கேட்டோன்னு அக்கம் பக்கத்தில் உள்ள ரிஷிகள்லாம் வந்து சேர ஊசி குத்த கூட இடம் இல்லை. உடனே அந்த பக்தி தேவரா நான் இப்படி வந்திருக்கேன், எனக்கு இந்த அவஸ்தையில நீங்கிட்டேன், பூர்ணமாக சரியாயிடுத்து, இவாளுக்கும் நல்ல யுவாக்களாக மாறிவிட்டா, எனக்கு வந்து நிற்கிறேன், எனக்கு நிற்க இடம் இல்லை. அக்கம் பக்கத்தில் எல்லா ரிஷிகளும் வந்துட்டா, எனக்கு நிற்க கூட இடம் இல்லை, நான் எங்கே நிற்கிறதுன்னு கேட்டா. இந்த நாரதரை பார்த்து கேட்குறான், நான் எங்கே நிற்கிறது? காகந்து திஷ்டாமிய துனா புருவந்து பிரம்மா இதம் தாம் கிர மூச்சிரேதே, எங்கே நிற்கிறது? இடமே இல்லையேன்னார். உடனே அந்த நாரதர் சொன்னார், உனக்கு நிற்கிறதுக்கு நான் இடம் தரேன். எங்கே நிற்கணும்னா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி, யாரோ ஒருவன் ஸ்ரத்தையாக பாகவத கதை சொல்கிறானோ, யாரோ ஒரு ஸ்ரத்தையாக பகவத்குணம் கேட்குறாளோ, யாரோ ஒரு ஸ்ரத்தையாக பகவத்குணத்தை பாராயணம் பண்ணுறாரோ பாகவதத்தை, அவளுடைய ஹிருதயத்தில் போய் நீ நிவசதி, நீ அங்கேயே இரு, நிவாசம் பண்ணு. யார் ஸ்ரத்தையா இருக்காளோ அவளுடைய ஹிருதயத்தில் போய் இருன்னு சொல்லி அவளுக்கு ஒரு இடத்த கொடுக்க, அந்த பக்தியும் அதிலேருந்து யார் ஸ்ரத்தையா பண்ணாலும் அவளுடைய ஹிருதயத்தில் வந்து இருப்பாளாம். உடனே பக்தி தேவி சொல்றா, தன்னுடைய அபிப்பிராயத்தை, சொந்த அபிப்பிராயத்தை சொல்றா. சகல புவன மத்தியே யார் இந்த லோகத்தில் தன்யாள்னா, இப்படி கதை கேட்டு யார் ஒருவன் ஸ்ரத்தையா கேட்கிறானோ அவனுடைய ஹிருதயத்துக்கு பகவான் என்னன்னா சோடுதியா வைகுண்ட சுகஹரிங்கிறார். அந்த வைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு பகவான் இந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் வந்துடுறான். நிஜலோகம் பரித்தியஜ்ய ஹரிரபி நிஜலோகம் பரித்தியஜ், அந்த லோகத்தை விட்டுவிட்டு இவனுடைய பக்தனுடைய ஹிருதயத்தில் வந்து இருப்பான். எப்படி கேட்குற வாழ்ட்டன்னா, அப்படி மனமுருகி சொல்கிற வாழ்ட்டையும் அப்படி மனமுருகி கேட்குறவா கதை சொன்னால் அப்படி ஹிருதயத்தில் வந்து பகவான் நிற்பான். நின்னுண்டு என்ன பண்ணுவான்னா பிரவிஷதி ஹிருதிதேஷாம் பக்தி சூத்ரோபனத்தா, அப்படி ஒருத்தன் பண்ணிட்டான்னா ஹிருதயத்தில் வந்து நின்றுட்டான்னா அந்த அப்படி ஒருத்தன் பக்தியால் பகவானை கட்டி போட்டுட்டான்னா அவன் என்ன சொன்னாலும் பகவான் கேட்டுதான் ஆகணும். எப்படி வந்து பகவான் நிற்பான்னா சதுர்புஜனாக சங்க சக்கர தாரியாக வனமாலா தரணாக பீதாம்பரத்தை தரிச்சுண்டு முகுடதாரியாக பகவான் அப்படி இப்படி ஹிருதயத்தில் வந்து நிற்கிறான். இப்படி ஒருத்தன் கட்டி போட்டுட்டான்னா பக்தி சூத்ரோப்ப நத்தா, அப்படி பகவான பக்தினால ஒருத்தன் ஹிருதயத்தில் கட்டி போட்டு வச்சுட்டான்னா அவன் சொன்னான்னா அந்த பகவான் அந்த பக்தனுக்கு அடிமை. அந்த கயத்துனால கட்டிடுறான். என்ன கயிறுனா பக்திங்கிற ஒரு கயத்தினால் அதற்கு பகவான் அடிமையாயிடுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், உள்ளே இருந்துட்டு ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயான் யமலானிச்சு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போக்கி நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியதான அந்த பிரபு. இது அங்கே இருக்கிற இந்த கதையை கேட்டால் பக்தாள்லாம் புது மார்க்கமாக இருக்கேன்னு நினச்சா, கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது நாங்கள்லாம் ரிஷிகள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பகவான் அடைய. ஆனால் நீங்கள் என்னன்னா சுலபமாக ஒரு கதையை சொல்கிறது மூலியமாகவும் கேட்கறது மூலியமாகவும்
இந்த பகவானை உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சுலபமான மார்க்கமாக இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் சம்மதம் தெரிவிக்கிறார். பிரகாஷிதா கோபி நவீன மார்க்கா, அங்கே நவீன மார்க்கம் புதுவிதமாக இருக்குது. கஷ்டப்படாமல் பகவானை அடையும்படிமா பண்ணுறது இந்த பக்தி மார்க்கம். அதை சொல்லி நமஸ்காரம் பண்ண பக்தி தேவி ஞான வைராக்கியம் பூர்ணத்தை ஆயிட்டாலாம். இந்த பாகவதத்தினால அவள் நிஜஸ்வரூபத்தை அடைஞ்சா. இந்த சப்தாகத்தினால நாரதர் அவளுக்கு அந்த சரீரத்தை பழையபடி உள்ள சரீரத்தை கொடுத்தார் சப்தாகத்தினால். அப்பேற்பட்டது பக்தி ஞான வைராக்கியத்துக்கே பழைய ரூபத்தை கொடுக்கணும்னா எப்பேற்பட்ட மகாத்மியம் இருக்கணும். அப்பேற்பட்டது இந்த பாகவதம். அது மட்டும் இல்லை, லௌகீகமாக எப்படின்னா பித்ருஷாபம் இருந்ததுன்னா இந்த சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தித்தை, இந்த யாகம் சப்தாகம்ங்கிறது ஒரு யஜனம் போல. இது பண்ணினோன்னா அந்த பாபம் போயிடும். எப்பேற்பட்ட பாபம் பண்ணினாலும் ஆற்றுல ஒரு சப்தாகம் பண்ணான்னா அந்த பாபத்தை அதை போக்கிவிடும். கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பஞ்சமகாபாதகம் பண்ணியிருந்தான்னா அதற்கு விமோசனமே கிடையாது. அது இந்த சப்தாகம் வச்சா போக்கிவிடும். பித்ரு பிரேத சாபங்கள் இருந்ததுன்னா இந்த பஞ்சமகா பாதகம் இருந்தால் போக்கிவிடும். மாதிரி பித்ரு தூஷக்காக, அப்பா அம்மாவை அடித்தவனுக்கோ நிந்த பண்ணவனுக்கோ வதம் பண்ணவனுக்கோ சாஸ்திரத்தில் இடமே கிடையாது, அவனுக்கு விமோச்சனமே கிடையாது. அவனுக்கே விமோச்சனம் கொடுக்கக்கூடியது இந்த பகவன் நாம. இந்த சப்தாகம் வச்சா அந்த பாபம் உட்பட போயிடும். தெரிஞ்சு பண்ணுற பாபம் தெரியாமல் பண்ணுற பாபம் எல்லாமே இந்த சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தித்தேன்னு சொல்ல, அதற்கு உதாரணமாக இந்த பித்ருதோஷம் நீங்குமோன்னு நம்ம சொல்கிறோமே, அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு கதை சொல்கிறார். ஆத்மதேவன் ஒரு பிராமணன் துங்கபத்ரா நதி தீரத்தில் இருந்துட்டு இருக்கிற காலத்தில் அவனுக்கு புத்திரபாக்கியம் இல்லை. துந்திலின்னு ஒரு மனைவி, வேதத்தியனம் செய்த பிராமணன். அப்படி இருக்கிற காலத்தில் புத்திரபாக்கியம் வெகு காலம் ஆயிடுத்து, வயசாயாச்சு, ஆனாலும் புத்திரபாக்கியம் இல்லை. புத்திரபாக்கியம் இல்லைன்னொன்னு தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணணும்னு கிளம்பி போறாரு. இனிமேல் எப்படி குழந்தை பிறக்க போகிறது, போய் ஜீவனை தியாகம் பண்ணுவோன்னு கிளம்பி போக இங்கே ஒரு ரிஷி உட்காந்துட்டு இருந்தார் அந்த நதி தீரத்தில். என்ன பண்ண போறேன்னா, ஜீவனை தியாகம் பண்ண போறேன். நில்லுப்பா, அவசரப்படாத, எதற்கு ஜீவனை தியாகம் பண்ணுறேன்னா, எனக்கு குழந்தை இல்லை, புத்திரனை வச்சு தானே தன்னுடைய சந்ததியை, அவன் இல்லைன்னா நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஜீவனை தியாகம் பண்ணுறேன்னு சொல்ல. உடனே அவர் சொன்னார், அவசரப்பட்டு ஜீவன் தியாகம் பண்ணா எல்லாத்துக்கும் நம்ம சாஸ்திரத்தில் இடம் இருக்கு. புத்திரன் இல்லை, உனக்கு புத்திர சோகம், அதனால ஜீவன் தியாகம் பண்ணுற. ஒரு நிமிஷம் இரண்டு கண்ணை மூடினார். உனக்கு இப்போ இல்லை, 7 ஜென்மாவுக்கு குழந்தை கொடுக்குது. என் அப்பேற்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கு. நான் இந்த ஜென்மாவில் குழந்தை போடலைங்கிறதுக்காக தான் ஜீவனை விட வந்திருக்கேன், வருத்தப்படுறேன். 7 ஜென்மாவுக்கு வேற இல்லைன்ட்டு நான் உடனே போகிறேன்னு கிளம்பினோம். உடனே அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் நம்ம சாஸ்திரத்தில் இடம் இருக்குது, உனக்கு ஒரு உபாயம் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடினார். ஒரு தபசு கையில் இருக்குது, ஒரு மாம்பழத்தை வர வச்சார். அதை அபிமந்திரணம் பண்ணி அவன் கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் அவன் ஆற்று பத்னிகிட்ட கொடு, அதை சாப்பிட்டான்னா அவள் கர்ப்பவதி ஆகும். நம்ம ஹிந்து தர்மமே எப்படின்னா, தர்மத்தின் அடிப்படை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கு. உடனே நேராக கொண்டு போய் இந்த பழத்தை தூக்கி போட்டு அவன் போயிருக்கலாம். சொன்னாரோனோ அதை தெய்வ விசுவாசத்தை எடுத்து நேராக கொண்டு போய் தன்னுடைய பத்னிகிட்ட கொடுக்க, அவளுக்கு என்ன துர்புத்தி தோணித்துன்னா, பக்கத்தில் அவளுடைய தங்க இருக்கா, இவருக்கு 60 வயசு, அவளுக்கு 55 வயசு 50 வயசுங்கிற பொறுமானத்தில் இருக்கா. அவள் தங்க பார்த்தா என்னடின்னா, இல்லை இது மாதிரி எங்கள் ஆத்துக்கார் போனார், அங்கே ஒரு ரிஷியை பார்த்தார், அவர் அபிமந்திரம் பண்ணி பழத்தை தந்திருக்கார், அதை சாப்பிட்டா குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்கான்னார். அவன் சொன்னா, எனக்கு அவன் அந்த தங்கைக்கு ஏற்கனவே பல குழந்தைகள், நான் இப்போ கர்ப்பதாரணம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன், எனக்கு குழந்தை வேண்டான்னு இருக்குது, உனக்கு குழந்தை வேணும்னு இருக்குது. நீ என்ன பண்ண, அந்த பழத்தை தூக்கி போட்டுடும், நான் கர்ப்பவதியாக இருக்கேன், என்னுடைய கர்ப்ப காலத்தில் நீயும் கர்ப்பவதி போல நடி, கர்ப்பம் இருக்கிறது போல, நான் தான் உண்மையாக கர்ப்பவதியாக இருக்கேன், உங்கள் ஆத்துக்காரர் கண்ணுக்கு படும்படியாக கர்ப்பம் போல நடி. நீ இந்த பழத்தை என்ன பண்ணுறது, அவர் பார்த்தா கேட்பாருன்னா பழத்தை தூக்கி மாட்டுக்கு கொடுத்துடுவோம்னா. உடனே அங்கே இருக்கக்கூடிய கொட்டிலுக்கு போனால் மாட்டுக்கு போட்டால், சமகாலத்தில் இவளும் கர்ப்பவதியாக இருக்கா, மாடும் பிரசவம் கர்ப்பவதி ஆச்சு. துர்புத்தி தோணித்து அதை அனுசரணை பண்ணணும்னு உடனே அதன்படி நடந்தா, கர்ப்பம் போல நடிச்சா, மாட்டுக்கு முன்னாடி பிரசவம் ஆயிடுத்து, இவளுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறது.
இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த மாட்டுக்கு பிறந்த குழந்தை அபிமந்திரன் ஆயிருந்தாலும் தபசு மந்திரபலம் தான். அந்த குழந்தை பிறக்கும் போதே கண்ணுக்குட்டி ரூபத்தில் பிறக்கல, மனுஷ ரூபத்தில் மாட்டினுடைய காது மட்டும் இருக்கு. கண்ணுக்குட்டியாக போடாதபடிக்கு மனுஷனாக அவதாரம். தபஸ் அப்படியே ஒரு முழு உருவமாக வந்திருக்கு, காது மட்டும் மாட்டினுடைய காது. ஏன்னா அந்த தபஸனுடைய வெளிப்பாடுன்னு தெரியணுமோன்னு இப்படி பிறந்திருக்கு. இதை இவர் இந்த குழந்தைய எடுத்து வச்சுன்னு வளர்க்குறார். இதே சமயத்தில் அங்கேயும் குழந்தை பிறக்கிறது. அடுத்தபடியா அங்கே என்ன பிறந்தான்னா, இந்த குழந்தைய அவள் இவள்கிட்ட கொடுத்துட்டா, தன்னுடைய அக்கா காரிகிட்ட கொடுத்துட்டா தங்க. அவன் எப்படி இருக்கான்னா, இந்த புத்தி தானே அந்த குழந்தைக்கு இருக்கும். தபசு சேர்ந்தது நல்ல குழந்தை, கெட்ட இது சேர்ந்தது கெட்ட புத்தி, அசத்தா இருக்கான். ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னா, ஆரம்பிக்கும் போதே சொல்றார், கோகர்ணம் தம் சுதம் திருஷ்டுவா கோகர்ணன்னு பேர் வைக்கிறார், அவனுக்கு துந்துகாரின்னு பேர் வைக்கிறார். கோகர்ணஹா பண்டிதோ ஞானிங்கிறார், பிறக்கும் போதே ஞானி. அவர் எப்படின்னா துந்துகாரி மகாகலஹாங்கிறார். அவன் ரொம்ப அசத்தா இருக்கான். நாலொரு மேனியும் பொழுதொரு எண்ணுமா அந்த குழந்தைகள் வளர்றது. அப்பா பார்க்குறாரு, இவன் பிறக்கும் போதே அசத்துன்னு தெரியறது, இவன்கிட்ட இருக்க பிடிக்காதபடிக்கு அந்த கோகர்ணன் தபஸ்வியா இருக்கிறன்னா 10வது வயசு க்ஷேத்ராடனம் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டார், இங்கே இருக்க வேண்டான்னு. இவன் அசத்தா இருந்தது, அசபியமான காரியங்களை பண்ணுறான். போகிற காலத்தில் அருமையாக தன்னுடைய அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறார். இவருக்கு அவதார புருஷன்னு தெரியறது, தபஸ்வின்னு. உடனே நீ எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணு, நீ மட்டும் போறியே என்னையும் காப்பாற்றக்கூடாதா? உடனே கேட்டேன்னா தேகேஸ்தி மாம்சருதிரே அபிமதிம் தேஜத்தும்னு 3 விதமான உபதேசங்கள். சரீரத்தில் உள்ள ஆசையை போக்குங்கோ, ஆற்றுல உள்ள வாழ்கிட்ட உள்ள அபிமானத்தை போக்குங்கோ, லோகத்தில் உள்ள அபிமானத்தை போக்குங்கோ, வைராக்கியத்தை வளர்த்துக்கோங்க, பக்தியை வளர்த்துக்கோங்க, ஞானத்தை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி உபதேசம் பண்ண. உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார், கிளம்பி போயிட்டார். தசமஸ்ய பாட்டான்னார். உபதேசம் பண்ணது 10 வயசு குழந்தை, உபதேசம் பண்ணி வச்சது தசமஸ்கந்தத்தை உபதேசம் பண்ணி வச்சார். அவர் அதை பாராயணம் பண்ணி 10வது நாள் வைகுண்டம் போயிட்டார். அந்த அப்பா ஆத்மதேவன் இப்படி 3 ஸ்லோகத்தினால ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆற்றுல இருந்த துந்துகாரி பல அசபியமான காரியங்களை பண்ணி, பிதர் யுவர்தேன ஜனனி தாடித்தோ பிருஷம், அம்மாவை அடிக்க ஆரம்பித்தான். அம்மாவை அடித்து கொன்று அந்த ஆற்று கிணத்துல போட்டான். பரஸ்திரீகளை கூட்டின்னு வந்து ஆற்றுல வச்சுருந்தான். மத்தியபானம் பண்ணான். எது எது பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணான். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, பணம் போரில் அங்கே இங்கே திருடினா, அங்கே இங்கே 10வது நாள் ராஜாங்கத்தில் கை வைக்க, ராஜாங்கத்திலேயே கை வச்சுட்டான்னு இந்த பரஸ்திரீகள்லாம் கூட இருந்தவா பார்த்தா, அடுத்தது இந்த ராஜாங்கம் நம்மளை தான் கை வைக்க போகிறா, இவனை அரெஸ்ட் பண்ணுறாலோ இல்லையோ நம்மளை அரெஸ்ட் பண்ணிவிடுவான்னு சொல்லிவிட்டு பணங்காசெல்லாம் எடுத்துட்டா. இவன் அம்மாவை கொன்று எந்த கிணத்துல போட்டானோ அதே கிணத்துல இவனை கொன்று இந்த கிணத்துல போட்டா. பாஷம் கண்டே நிதாயஸ்ய தன்மிருத்தியோ உபசக்ரமுங்கிறார், அதே கிணத்துல போட்டா. உடனே அவெல்லாம் ஓடி போயிட்டா. இவன் என்ன பண்ணா, சத்கதி அடையாமல் பிரேத ரூபத்தில் அம்மாவுக்கும் துர்மரணம் இவனுக்கும் துர்மரணம், அந்த நிலையை இவனே அடைஞ்சா. கோகர்ணன் க்ஷேத்ராடனம் போயிட்டு அங்கே போகிற காலத்தில் இவா ஊர்க்காராலே சொல்கிறா, இது போல உன் தம்பியும் அம்மாவும் துர்மரணத்தை அடைஞ்சுட்டா, அப்பா இப்படி கிளம்பி போனான்னு சொல்ல காதில் கேட்டோன்னே க்ஷேத்ராடனம் தானே, உடனே ஒரு கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு கயையில் ஒரு தீர்த்த சிராத்தத்தை பண்ணி கிளம்பி வர, அவளுக்கு கதி கிடைக்கணும்ன்ற பிரார்த்தனை பண்ண. ஊருக்கு வந்து தன்னுடைய எல்லாம் நிப்பிட்டு தன்னுடைய ஊருக்கு வரார். ஊருக்கு வந்து ஆற்றுல படுத்துட்டு இருக்கார். அபசப்தம் கேட்கறது, ராத்திரி யாரோ சிம்மம் போல கத்துறது போலையும் யானை கத்துறது. உடனே எழுந்து உட்காந்து பயந்தாங்குழியாருன்னு ஓடி போயிடுவோம். இவர் பார்த்தார் தபசு கையில் இருக்கு. உடனே எடுத்தார், தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணால் ஆச்சமண்டம் பண்ணார். யாரு நீங்கிற உடனே அந்த பிரேதம் பேசுறது, நான் தான் உன்னுடைய அகம்பிராதா துவதீயோஸ்மி துந்துகாரி தீனாமதா, உன்னுடைய தம்பி துந்துகாரி. என்ன துந்துகாரிங்கிறியே, உனக்கு நான் கயாஸ்ராதம் பண்ணேனே, உனக்கு பிண்டங்கள்லாம் வச்சேனே, நீ கரையேறலையா? நீ எத்தனை கயாஸ்ராத்தம் பண்ணாலும் நான் கரையேற மாட்டேன். கயாஸ்ராத்த சதேனாபி, எதை பண்ணாலும் நான் கரையேற மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பாபத்தை பண்ணியிருக்கேன். பாபம்னா மகத் பாபம். அம்மாவை வதம் பண்ணியிருக்கேன், மாத்திருகத்தி பண்ணியிருக்கேன், எனக்கு விமோச்சனமே கிடையாது. நான் இப்படி ஒரு அவஸ்தையில் இருக்கேன், என்னை நீ காப்பாற்றும். உடனே அவன் பார்த்தா இதற்கு என்ன வழின்னு ராத்திரி முழுக்க உட்காந்து கோகர்ணம் சிந்தையாமாசா தம் ராத்திரிம் ந ததா ஜகாத்து, ராத்திரி உட்காந்து யோஜனை பண்ணி சூரியஸ்தம்பனம் 14 காலத்தால் ஸ்நானம் பண்ணி ஆச்சமன்யம் பண்ணி
சூரிய ஸ்தம்பனம் பண்ணிட்டார். ஏன்னா சூர்யா பிரத்யக்ஷ தேவதா, அவர்கிட்ட கேட்டால் ஒரு வழி பிறக்கும். சூரிய ஸ்தம்பனம் பண்ண உடனே சூரியன் சொன்ன உபாயம்தான் இந்த சப்தாக மார்க்கம். என்ன பண்ணலான்னா, உன்னுடைய தம்பி கதி அடையணும்னா சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தித்தே, அது பண்ணால் அவன் தம்பி கதி அடைவான். எப்பேற்பட்ட பாபம் பண்ணாலும் அவளுக்கு கதி இந்த சப்தாகத்தில் இருக்குப்பா. பிரேத்தமோ பூத்தமோ பிசாச்சமோ எப்பேற்பட்டவா மாத்திருகத்தி தான். மாத்திருகத்தியா இருந்தா கூட போகக்கூடியதான சக்தி இந்த பாகவதத்துக்கு உண்டு. அதை நீ பண்ணு. எப்படி பண்ணணும்னா அதற்கு ஒரு கிரமத்தை எடுத்து சொல்லு. அவன் போனாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, 7 கணு உள்ள ஒரு குச்சியை, மூங்கில் குச்சியை நட்டு வை. ஒவ்வொரு நாள் கட்டம் அந்த கிரமப்படி அந்த கட்டத்தில் நிறுத்தினேன்னா அன்னன்னைக்கு அந்த கணு வெடிக்கும். சொன்னது உடனே அந்த சப்தாகத்தை அன்றைய திவசமே ஆரம்பித்து 7 நாள் பூர்த்தி பண்ண. 7வது நாள் 7வது கண்ணு வெடிச்சுது, தெரிச்சுது. திவ்யரூபதரஹா ஜாதா துளசி தாம மண்டிதா பீதவாசா கனஷ்யாம முகுட்டி குண்டலான்விதா. திவ்ய ரூபத்தோட குண்டலதரனாக தேவ ரூபத்தை எடுத்துட்டு அந்த துந்துகாரி ஒரு தேவனாக மாறி போனானாம். மாத்திருகத்தி பண்ணவன். ஆனா அவனுக்கு விமோச்சனம் எதனாலன்னா இந்த சப்தாக யஜ்ஞேன கலோ புனந்தி. இந்த சப்தாகம் பண்ணா எப்பேற்பட்ட பாபமாக இருந்தாலும் அது போகுங்கிறதுக்கு இதுதான் நிதர்சனம். அதற்காக இந்த ஆத்மதேவன் துந்துகாரியினுடைய கதையை எடுத்து சொல்றார் மாகாத்மியத்தில். ஏன்னா லௌகி பாரமார்த்திகமாக பக்தி ஞானத்துக்கே விமோச்சனத்தை கொடுத்த சரித்திரம். மற்றொரு பக்கம் பார்த்தா லௌகீகமாக எல்லாருக்கும் என்ன வேணும்னா, ஆற்றுல ஒரு தோஷம் இருக்கு நீங்கும், குழந்தை வேணுமா கொடுக்கும், இல்லை உனக்கு பணங்காசு வேணுமா, அப்பேற்பட்டதான எல்லா விதமான ஸ்ரேயசையும் கொடுக்கக்கூடியது இந்த லௌகீகமாக கொடுக்கக்கூடிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதில் இல்லாததே இல்லை. ஏன்னா இது பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்லிட்டார். கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம், கிருஷ்ணன் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை.